பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்பதாக. பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். டெலிகேட் த டாஸ்க் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 20 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் காணப்பட்ட வேளையில் மோசே ஜனங்களுடைய நியாயத்தை அனுதினமும் விசாரித்து வந்தான். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். ஆகையால் மோசே மிகவும் சோர்ந்து போனான். ஒரு நாள் மோசையை விசாரிக்கும்படிக்கு அவனுடைய மனைவியாகிய சிப்போராளின் தகப்பனாகிய எத்திரோ அங்கே கடந்து வந்தான். அவன் அங்கே நடக்கிற காரியங்களை கவனித்து கொண்டிருந்தான். அப்போது அவன், நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்று மோசேயிடம் விசாரித்தான். மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் என்றான். அதற்கு எத்திரோ, இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீர் தேவ சந்ததியிலே ஜனங்களுக்காக இரும். உம்மோடு தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும் என்றான். அந்த ஆலோசனை மோசேக்கு நல்லதாய் காணப்பட்டது. ஆகையால் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய பணியும் எளிதாய் மாறினது. ஆதிசபையின் நாட்களில் கிரேக்க ஸ்திரீகள் பந்தி விசாரணையில் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பு உண்டானது. அப்பொழுது இயேசுவின் 12 சீஷர்களும் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை பந்தி விசாரணைக்காய் ஏற்படுத்தினார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள் என்று அவர்களோடு தங்கள் பாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். முறுமுறுப்பும் நின்று போனது. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வேலைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும்போது வீணான மன அழுத்தங்களையும் பதற்றங்களையும் குறைக்க முடியும். சில வேளைகளில் நாம் யோசிப்பது உண்டு, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பகிர்ந்து கொள்ளும்போது என்னுடைய வேலைக்கு பிரச்சனை வந்துவிடும் என்பதாக. நன்றி அறியாத கலி உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவ ஞானத்தோடும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஊழியமும் ஒரு சுகமான பாரமாய் காணப்படுகிறது. அநேக ஊழியர்கள் ஒருவராகவே பாரத்தை சுமப்பார்கள். அதற்கு காரணம் சில நபர்களால் பாதிக்கப்பட்டவர்களாய் கூட காணப்படக்கூடும். அவர்கள் வளர்த்தி விட்டவர்களே பின்னாட்களில் சபைகளை பிரித்து தனியாக இவர்கள் அருகிலேயே இன்னொரு ஊழியத்தை செய்து எதிரிகளாய் கூட செயல்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய தேசங்களில் அதிகமாய் நடக்கிறது. உங்கள் ஊழிய பாரங்களை பகிர்ந்து கொள்ள தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் திறமை உள்ளவர்களும் பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற நபர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவராய் பாரத்தை சுமந்து சோர்ந்து போய் பாதி வயதில் மரிப்பதை பார்க்கலும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நீடிய ஆயுள் உள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அன்று மோசே தன்னுடைய ஊழிய பணியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதைப் போல நாங்களும் எங்கள் பாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் இணைந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் நிற்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலக வேலைகளின் காரியங்களில் கூட உம்முடைய பிள்ளைகள் தனியாக எல்லா சுமையையும் சுமக்காதபடி மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். தடைகளை நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.